சங்கீதம் 18:19 கடந்த நாட்களில் தியானித்த வசனத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக இந்த வார்த்தையை நான் கொடுக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 18:19 அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாக இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து, அப்போ என்மேல் அவர் பிரியமாக இருக்கும் பொழுது எனக்கு இருக்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் அல்லது எனக்கு இருக்கிற இடுக்கமான ஒரு சூழ்நிலை, நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலிருந்து ஒரு விசாலத்தை, இதே சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் என்று ஒரு வசனம் இருக்கிறது. அப்போது நெருக்கத்தின் பாதை என்பது எப்போதுமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு தொடர்ந்து இருக்கிற ஒரு காரியம் அல்ல. ஆனால் நெருக்கத்தின் பாதைகளே நம்ம போகிறோம். அந்த நெருக்கத்தின் பாதையில் நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நாம் என்ன செய்கிறோங்கிறது தான். அநேக நேரங்களில் நமக்கு பிரியமாக இருக்கிறதுக்கு நம்ம பல காரியங்களை செய்து கொள்கிறோம். ஆனால் நமக்கு பிரியமானது எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போது மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவு மரணங்கிறார். இந்த மனுஷீகத்தில், இந்த உலக பிரகாரமான காரியத்தில் நமக்கு சரியாக தெரிகிற சில காரியங்கள் அது தேவனுக்கு பிரியமற்றதாக இருக்கிறது. அப்போது தேவனுக்கு பிரியமானது இன்னதென்று அறிந்து நாம் என்ன செய்யணும், அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால தான் சொல்கிறாரு, என்மேல் பிரியமாக இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். அப்போ எனக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது, எனக்கு ஒரு இக்கட்டு வரும் பொழுது ஆண்டவர் என்னை தப்புவிக்க வேண்டுமானால் நான் அவருக்கு பிரியமானதை நான் செய்ய வேண்டும். அந்த ஒரு வாஞ்சை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயம் முழுவதிலும், நான் இதை செய்கிறேனே இது கர்த்தருக்கு பிரியமா, நான் இப்படி நடந்து கொள்கிறேனே இது கர்த்தருக்கு பிரியமா, நான் இந்த இடத்துக்கு போகிறேனே இது கர்த்தருக்கு பிரியமா, என்னுடைய வாழ்க்கை முறை இந்த விதமாக இருக்கிறதே இது கர்த்தருக்கு பிரியமா, எது கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி அதையே சிந்தித்து அந்த பாதையிலே ஓடும் பொழுது தான் கர்த்தருடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை தப்பு வைக்கிறார், விசாலமான ஒரு இடத்துல கொண்டு வந்து நம்மை வைக்கிறார். அப்போ எந்த நெருக்கத்திலையும், நமக்கு இருக்கிற எந்த நெருக்கத்திலையும் நம்ம கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். விசாலமாக இருக்கும்போது அல்ல, அதாவது விசாலமாக இருக்கும்போது நமக்கு நெருக்கம் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு பயமும் நமக்கு இருக்கணும். அதே சமயத்தில் விசாலமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நல்லவர் என்று துதிப்பது தேவைதான். கர்த்தர் உயர்த்தப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தருக்கு நன்றியாக நாம் அவரை துதிக்க வேண்டியது அவசியம். அதே சமயத்தில் நமக்கு நெருக்கம் இருக்கிற சூழ்நிலைகளில் அல்லது இடுக்கமான சூழ்நிலைகளில் நாம் எவ்வளவு கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டோம். ஏன்னா எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு ஒரு தாழ்வு வரும் பொழுது, ஒரு நெருக்கம் வரும் பொழுது, ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது சில பேர் சில குறுக்கு வழியை கையாண்டு தப்பான வழிகளில் சில காரியங்களை நம்ம இதிலிருந்து விடுதலையாக்கப்படணும்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத சில காரியங்களை செய்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பை செய்து விடுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை, நம்மை தேவன் உயர்ந்திருக்க பண்ணினாலும் தாழ்வான பாதையில் நடத்தினாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போது அப்படிப்பட்டதான அந்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நெருக்கமான பாதைகளிலே பிரியமாய் நடக்கும் பொழுது தேவன் விசாலத்தை கொண்டு வருகிறார். என்னாகமம் 14:7 சொல்லும்போது, 14:7 14:8 பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அப்போது இங்கே கடந்த நாளில் அந்த வார்த்தைகளை நான் சொன்னாலும் ஒரு விளக்கமாக சொல்லலை. இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படி மோசையினாலே அனுப்பப்படும் பொழுது அதை போய் பார்த்து வருகிறார்கள். பார்த்து வரும் பொழுது இவங்களில் 2 பேர் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். 10 பேர் உலக பிரகாரமாக உலகத்தையே சிந்திக்கிறவர்கள், எதை பார்த்தாலும் உலக பிரகாரமான பார்வையிலே பார்க்கிறவர்கள். ஆனால் 2 பேர் கர்த்தருடைய பார்வை எப்படி இருக்குமோ அந்த விதமாய் பார்க்கிறவர்கள். அதுதான் கர்த்தருக்கு பிரியம். எந்த ஒரு காரியத்தையும் நம்ம டீல் பண்ணுற முறை, நடந்து கொள்ளுகிற விதம் எல்லாமே நம்ம கர்த்தருக்கு பிரியமானபடி அல்லது கர்த்தர் எப்படி அதை அணுகுவாரோ அதுபோல் அணுகுகிறதான ஒரு தன்மை யோசுவாவுக்கும் காலேப்பும் இருந்தது. அப்போது அதில் அவன் சொல்கிற வார்த்தை, கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதாவது அங்கே போகும்பொழுது ஏனாக்கின் புத்திரர்கள் இருந்தார்கள், அவர்கள் ராட்சதர்கள், அவர்களுடைய பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இவர்கள் இருந்தார்கள்.
அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் முன்னாடி நிற்கிற பிரச்சனை என்பது ஒரு ராட்சதர்களைப் போல ஒரு மேலோங்கி நிற்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உங்களை விட மெஜாரிட்டியான ஜனங்கள் உங்களுக்கு எதிர்த்து நிற்கலாம், அல்லது உங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு பயந்து நம்ம ஒரு காரியத்தை அணுகுகிறதான சூழ்நிலைகளாக இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்பாக நிற்கிற எந்த சவாலாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருந்தால், அது என்னதான் ஒரு கொடூரமான தேசமாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் மாற்றி கொடுப்பார். ஒரே ஒரு விஷயம், நாம் கர்த்தருக்கு பிரியமானதையே செய்கிறோமா, கர்த்தருக்கு பிரியமானபடியே சிந்திக்கிறோமா? ஒவ்வொரு காரியத்திலும் நம்மை குறித்து நம்மை நாமே நிதானித்து அறிகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். அப்போது யோசுவாவும் காலேபும் கர்த்தருக்கு பிரியமான ஒரு விசுவாசத்தோடே அவங்க போகிறாங்க. அப்போது வேதம் சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். அப்போ அந்த விசுவாசம் நமக்கு தேவனுக்கு நம்மேல் ஒரு பிரியத்தை உண்டாக்கும். விசுவாசம் இல்லாமல் அவருக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. அப்போ அந்த விசுவாசத்தோடு தான் யோசுவாவும் காலேபும் போனாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் விசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறீங்களா, அல்லது முறுமுறுப்பான வார்த்தைகளை பேசுகிறீங்களா? முன்னாடி ஒரு பெரிய சவால் இருக்குது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு போராட்டம் தொடர்ந்து அது வரிசையில் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை, இந்த பிரச்சனை தீர்ந்தால் இன்னொரு பிரச்சனை, எல்லாமே வாழ்நாள் முழுவதும் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி வருகிற காரியத்தில் இதற்கு முன்பு தேவன் நமக்கு எந்தெந்த காரியத்திலிருந்தெல்லாம் விடுதலை கொடுத்தார் என்று நமக்கு நல்லா தெரியும். அப்போது அந்த வார்த்தைகளை சொல்லி அறிக்கை பண்ணி, தாவீது சொன்னது போல், அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் என்னுடைய கையில் ஒப்பு கொடுத்த தேவன் இந்த பெலிஸ்தீனை என்னுடைய கையில் ஒப்பு கொடுப்பார், இப்பொழுது இருக்கிற இந்த பிரச்சனையும் தேவன் என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பார் என்கிற விசுவாசமான வார்த்தையை பேசினால், அதாவது வெறும் வார்த்தைகளினால் மாத்திரமல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிற விசுவாச அறிக்கைகள், அது தேவனை பிரியப்படுத்தும். தேவன் நம்மை பிரியமாக இருந்தால் தேவன் நம்மை தப்புவிப்பார், நம்மை விடுவிப்பார், நமக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் கொடுப்பார். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முன்னாடி நிற்கிற சவால்கள், கசப்பான அனுபவங்கள், ஒரு பயந்திருக்கிற ஒரு காரியம், ஐயோ இது எப்படி ஆகுமோ என்கிற பயமாக இருக்கலாம். ஆனால் நீ கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைய, உனக்கு வருகிறது எல்லாமே பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகத்தான் இருக்கும். அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவா காலேபுடைய அறிக்கையின்படி போய் யுத்தம் பண்ண போகும் பொழுது கர்த்தர் ஏனாக்கியர்கள் ஜெயித்தார்கள். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே அவர்கள் பிரவேசித்தார்கள். அப்படி பிரவேசிப்பதற்கு காரணமாக இருந்தது அவர்களுடைய கர்த்தருக்கு பிரியமான விசுவாசம். இந்த காலை வேளையில் ஒரு காரியத்தை நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசுகிறது, எதிர்மறையாகவே பேசுகிறது, ஐயோ அவ்வளோதான் என் வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு, ஐயோ இது அவ்வளோதான், இதுக்கு மேலே இது தேராது, இவ்வளோ தான் என் வாழ்க்கையில், இனிமேல் ஒரே கஷ்டம்தான், எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கஷ்டம் வருது, இப்படிப்பட்ட புலம்பல்களை நீங்கள் விட்டுவிட்டு விசுவாசத்தினுடைய வார்த்தைகளை பேசுங்க. அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். இன்னொரு சங்கீதத்தை பார்க்கும்போது 37வது அதிகாரம், சங்கீதம் 37:23 வாசிக்கும் பொழுது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். நல்ல மனுஷன், இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். நீங்கள் நடந்து கொள்கிற விதமெல்லாம் நல்ல மனுஷனாக நல்ல மனுஷியாக தான் நடந்துக்கிறீங்களா? அநேக நேரங்களில் சபைக்கு வரும்பொழுது நான் என்னுடைய ஊழிய அனுபவத்தில் பார்த்துருக்குறேன். சபைக்கு பல வருஷங்கள் சபைக்கு வரக்கூடியவர்கள் கூட நல்ல ஆவியில் நிறைஞ்சி ஜெபிச்சு குதிப்பாங்க. ஆனால் வெளியில் போனால் ஒரு நல்ல மனுஷனாகவோ நல்ல மனுஷியாகவோ அவங்க இருக்க மாட்டாங்க. ஆனால் ஜெபிக்கிறதுல அவங்கள மாதிரி முடியவே முடியாது. அப்போது இது எந்த மாதிரியான ரட்சிப்புன்னு எங்களை மாதிரி ஊழியக்காரங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் புரியல. யார் ரொம்ப குதின்னு குதிக்கிறாங்களோ அந்த ஆள்கிட்ட தான் பிரச்சனையும் ஜாஸ்தியாக இருக்குது. வாயை திறந்த அந்நிய பாஷையாக பேசுவாங்க. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், நீ முதல்ல கிறிஸ்தவன் என்பதற்கு முன்பதாக நீ ஒரு மனுஷன், நீ ஒரு மனுஷி. ஏன்னா தேவன் மனிதனாக நம்ம இந்த பூமியில் படைத்து இந்த பூமியில் நம்மை வெளியே கொண்டு வரும் பொழுதே முதல்ல மனுஷனாக தான் கொண்டு வர்றார். அந்த மனுஷனுக்கென்று சில நல்ல சுபாவங்கள் இருக்கிறது. இப்படித்தான் ஒரு மனுஷன் வாழணுங்கிறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கிறது. பேசிக்காக அந்த ஒரு விஷயத்திலேயாவது நம்ம கரெக்டாக இருக்கணும். அது கூட இல்லாத சில விசுவாச பிள்ளைகளை பார்க்கிறேன். அப்போது அதாவது அவங்களுக்கு ஒரு நியாயத்தை வச்சுருப்பாங்க, அந்த நியாயத்திலே நின்றுட்டுருப்பாங்க. இதுதான் நியாயம், அது வேதத்தை பற்றிலாம் கவலை கிடையாது. அப்போது நீங்கள் நல்ல மனுஷனாக நீங்கள் முதல்ல நடக்கணும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, அல்லது ஒரு வியாபாரம் செய்கிற ஸ்தலமாக இருக்கட்டும்,
அல்லது சொந்த பந்தங்கள் மத்தியில் இருக்கட்டும், நீங்கள் ஒரு நல்ல மனுஷியாக நீங்கள் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருப்பார். அப்படி பிரியமாக இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை தப்பு வைக்கிறவராக இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் இப்போ நம்ம தாவீதை பார்க்கும் பொழுது, அவன் வனாந்திரத்தில் உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, நான் உங்களுக்கு வேகமாக சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன். அதாவது சவுலை பழிக்கு பழி வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் அவன் உத்தமமாய் நடந்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய கையில் இவனை ஒப்பு கொடுத்துட்டாரு, அப்படியே பின்னாடி போய் ஒரே போட்டால் அவனை அழிச்சிடலாம். அப்போ அந்த பழிக்கு பழி வாங்குகிற உணர்வுகள் அவனுக்குள்ளே இல்லாமல் இருந்தது. ஒரு நல்ல மனுஷனாக இருந்தான். தேவ பிள்ளைகள், எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, யாரையும் நீங்கள் இழந்து போவதை பார்க்கிலும் அவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ள பிரயாசப்படுங்கள். அப்போது அந்த அவனை அழித்து போடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் பழிக்கு பழி வாங்கிறதான அந்த உணர்வு அவனுக்கு இல்லை. அப்படிப்பட்ட உணர்வுகள் உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் நல்ல மனுஷனாக இருக்க முடியாது. உங்களுடைய வழிகளின் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்க முடியாது. நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். அல்லேலூயா. அப்போது நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு நல்ல மனுஷனாக நடந்து கொள்ளணும், நல்ல மனுஷியாக நடந்து கொள்ளணும். அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி நான் எனக்கு பழிக்கு பழி வாங்கிடலாம், அல்லது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது, தப்பான முறையில் இதை நான் சம்பாதிச்சிடலாம். எந்த இடத்துல ஒரு பிசாசு எப்போவுமே சில தவறான காரியங்களை ரொம்ப எளிதாக நமக்கு முன்னாடி கொண்டு வருவான். அப்படி கொண்டு வரும் பொழுது இது நமக்கு பிரியமானதா? நான் அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்கிற காரியம், யோசேப்புக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்தது. போத்திபாருடைய மனைவியின் மூலமாக அடிமையாக கிடக்கிறான். அவன் மேல் அவள் கண் போட்டாள் என்று சொல்லி பார்க்குறோம். அப்படி வைக்கும் பொழுது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. 2 பேருமா சேர்ந்து போத்திபாரை காலி பண்ணிவிட்டு நாம் தனியாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு தவறான வாழ்க்கைக்கு அவன் போட்டிருந்தால் அவனுக்கு கிடைத்த அத்தனை மகா மேன்மைகளும் இல்லாமல் போயிருக்கும். அதோட யோசேப்புடைய சாப்டர் அங்கே க்ளோஸ் ஆகிருக்கும். ஆனால் கிடைக்கிற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது, இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு விஷயந்தான், ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு அந்த தவறுக்குள்ளே தன்னை திணித்து கொள்ளும் பொழுது, அல்லது அதில் போய் சிக்கி கொள்ளும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் கொடுத்த பரிசுத்தம் போயிடும், தேவன் கொடுத்த ரட்சிப்பு போயிடும், தேவன் நமக்காக முன்பாக வைத்திருந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே முடிந்து போகும். அப்போ அப்படிப்பட்டதான ஒரு குறுக்கு வழியில் ஒரு தவறான ஒரு காரியம் எனக்கு நல்ல வாய்ப்பாக அமைந்தது, அதில் நான் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்காதபடிக்கு அந்த இடத்துல நல்ல மனுஷனாய் நடந்து கொண்டான். நீங்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறீங்கன்னு உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். அப்படி இருக்கும்போது அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. இப்போது சவுல் தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும்னு போய் அவன் பழி வாங்கியிருந்தானா, தாவீது தவறு செய்யும் பொழுது கர்த்தர் அவனை தள்ளி விட்டுருப்பார். ஆனால் தவறு செய்த அக்கிரமமாக தான் அந்த சவுல் செஞ்சான். விரட்டி இவனை எப்படியாகிலும் கொன்று அழித்து விட வேண்டும் என்று தான் அலைஞ்சான். ஆனால் தாவீது நல்ல மனுஷனாக நடந்துக்கிட்டான். நல்ல மனுஷனாக நடந்து கொண்டதுனால அவன் ஒரு காரியத்தில் விழுந்து போனான். ஆனாலும் கர்த்தர் அவனை தூக்கி எடுத்து அவனை தாங்கி எடுத்தார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் தேவன் உங்களுடைய தப்பிதங்களையும் பிதா மன்னிப்பார் என்று வேதம் சொல்கிறது. அப்போது இவன் ஒரு சூழ்நிலையில் சிக்கிக்கொள்ளும் பொழுது கர்த்தர் அவனை அப்படியே தள்ளிவிட்டு விடாதபடிக்கு அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 சாமுவேல் 12:13 பார்க்கும்போது அவன் செய்த தவறுக்கு நாத்தான் அவனுக்கு தண்டனையான வார்த்தைகளை சொல்லும்போது, தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடி கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார் என்று சொன்னான். இது ஒரே வசனத்தில் 2 வார்த்தை தான் இதில் இருக்குது. இது உடனே ஒரே வார்த்தையில் சொல்லப்பட்ட ஒரு நடந்த ஒரு விஷயம் இல்லை. அவன் அந்த சாபமான வார்த்தைகளை கேட்ட உடனேயே, நீ செஞ்ச இப்படிப்பட்ட பாவம் அக்கிரமமானது என்று சொல்லப்பட்ட உடனேயே, ஐயோ நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி எவ்வளோ நேரம் கதறி அழுதானு தெரியாது. ஏன்னா வசனம் ஒரே வசனத்தில் இருக்குது. தன்னுடைய பாவத்துக்காக, தன்னுடைய தவறுகளுக்காக அவன் மனம் கசந்து அழுது தேவனிடத்திலே மனம் திரும்பின பொழுது, ஆண்டவர் நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார் என்று சொல்லி, அதற்கு பிறகும் கர்த்தர் அவனை தாங்கி நடத்தி, அதற்கு பிறகு அவன் எந்த தவறும் செய்யாதபடி கர்த்தருக்கு முன்பாக நல்ல மனுஷனாக அவன் நடந்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, எந்த சூழ்நிலையிலையும்
நீங்கள் நல்லவர்களாக இருக்க நீங்கள் உங்களை பழக்கிக் கொள்ளுங்கள். அவர்கள் கெட்டவர்களாக இருக்கிறாங்கங்கிறதுக்காக நான் பதிலுக்கு பதில் கெட்டவங்களாக மாறிடுவேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. உலகத்தில் அவங்க செய்யலையா இவங்க செய்யலையான்னு யாரையோ காரணம் காட்டி உங்கள் வாழ்க்கையில் தவறு வராதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை தேவன் நல்ல மனுஷனாக நல்ல மனுஷியாகத்தான் படைத்திருக்கிறார். அது எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்து நமக்கு தேவனுடைய வேத பிரமாணத்தை கையிலே கொடுத்து நாம் நல்லவர்களாக நடந்து கொள்வதற்கு என்ன செய்யணுமோ அதையெல்லாம் கர்த்தர் நமக்கு செய்து வைத்திருக்கிறார். அப்படி நல்ல மனுஷனுடைய அந்த நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அப்படி பிரியமாக இருந்தால் உங்களுக்கு வருகிற எல்லா இக்கட்டுகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து ஒரு நல்ல விசாலமான பாதையிலே உங்களை நடத்துவார். எனக்கு ஒரு விசாலம் இல்லையே, நெருக்கத்திலேயே போகிறேனே, எப்போவுமே தேவைகளோடு கூடயே நான் போராடி கொண்டிருக்கிறேனே, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுது தேவ பிள்ளைகளை ஒரு குறுக்கு வழியில் ஒரு காரியம் வருதுன்னா தயவு செய்து அதை அனுமதிக்காதிருங்கள். எல்லா இடத்துலையும் நல்லவர்களாக நீங்கள் இருங்க. எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருங்க. கொஞ்சத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் அநேகத்தின் மேல் உங்களை அதிகாரியாக கர்த்தர் மாற்றுவார். அதனால் சூழ்நிலைகள் உங்களை மாற்றக்கூடாது. எந்த சூழ்நிலைகளிலும் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கும் பொழுது, அப்படி உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் எப்போதும் கர்த்தர் துணையாக இருக்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி இப்போ உங்களுக்கு யாருமே இல்லாதது போல இருக்கும். இப்போ யாருமே உங்களுக்காக பரிந்து பேசுறதுக்கு ஆள் இல்லாதது போல இருக்கும். உங்களை தூக்கி நிறுத்துறதுக்கு ஒத்தாசை செய்கிறதுக்கு ஆள் இல்லாதது போல இருக்கும். கர்த்தரே நின்று உங்களை ஆசீர்வதிப்பார். யாக்கோபுக்கு யாருமே இல்லாமல் இருந்த சூழ்நிலையிலும் வேதம் சொல்கிறது கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய காரியங்கள் எதுவுமே ஆண்டவர்கிட்ட வேற ஒரு விதத்தை தேவன் பயன்படுத்தலை. அந்த யாக்கோபு ஒரு அனாதையை போல வனாந்திரத்தில் போகும் பொழுது கர்த்தர் மட்டுமே அவனுக்கு துணையாக நின்று கர்த்தர் அவனை ஒரு பெரிய கோத்திரத்துக்கு பிதாவாக்கி இன்றைக்கும் ஒரு தேசத்துக்கு பிதாவாக தேவன் வைத்திருக்கிறார். அதே போல் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற மகா மேன்மையான ஒரு விசாலமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. இப்பொழுது இருக்கிற நெருக்கங்கள் மாறி போகும். நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சமாதானமான சந்தோஷமான ஒரு பெருக்கமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை முன்பாக வைத்து எல்லா விதத்திலும் நீங்கள் நல்லவர்களாக நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருப்பார். கர்த்தர் பிரியமாக இருந்தால் உங்களுக்கு விசாலமான பாதை உண்டு. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய நெருக்கத்தின் பாதைகளிலும் தேவனாகிய கர்த்தர் எங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சூழ்நிலைகளுக்காக எந்த விதத்திலும் தவறான ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை விட்டால் நான் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. அது தவறாக இருக்கிற பட்சத்தில் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுக்காதபடிக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய பொல்லாப்பை என் தேவனுக்கு முன்பாக நான் செய்வது எப்படி என்று சொல்லி விலகி ஓடினதான ஒரு யோசேப்பை போல ஹல்லேலூயா, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் அறிந்து அதன்படி நடக்கும்படியாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ஸ்தானத்திலும் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் உத்தமமாய் நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். காலை மாத்திரம் என்னை உத்தமமாய் பின்பற்றி வந்தான் என்று சொல்லி ஹல்லேலூயா, அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினது போல தேவனுடைய பிள்ளைகளை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினவர்களுக்கு தேவன் அவர் துணையாய் நின்று ஹல்லேலூயா உங்களை பத்திரமாய் பாதுகாத்து உங்களுக்கு இருக்கிற நெருக்கத்தை ஆண்டவர் நீக்கி போட்டு உங்களுக்கு ஒரு விசாலமான பாதையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை இப்பொழுதே நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிற தேவன். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். விசாலமான இடத்திலே உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். கர்த்தருக்கு மகிமையான ஒரு வாழ்க்கையை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பிதாவே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை இந்த நாளிலும்
இந்த புதிய நாளிலும் கூட கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுடைய போக்குவரத்துகளை, உம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு என்று தேவன் தெரிந்து வைத்திருக்கிற நீர் ஆண்டவரை ஏற்கனவே நியமித்த நன்மைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு வாய்க்க பண்ணும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லா விதத்திலும் உம்முடைய பிள்ளைகள் உமக்கு பிரியமானதை செய்ய உதவி செய்யுங்க. பாதுகாத்து ஆசீர்வதிங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you.